ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். நான் எழுதின முதல் நாவல் அர்ஜுனனின் தீர்ப்பு. அந்த நாவலிருந்து இது வரைக்கும் 7 பாகம் சொல்லியிருக்கேன். முதல் பாகத்தில் ஒரு கொலை நடக்குது. அதை கண்டுபிடிக்க அர்ஜுன் வரான். 2வது பாகத்தில் அர்ஜுன் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணை தேட ஆரம்பிக்கிறான். 3ஆம் பாகத்தில் அர்ஜுனனின் தாயார் யசோதா அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மருமகளை தேட ஆரம்பிக்கிறான். 4ஆம் பாகத்தில் அர்ஜுனனின் தாயார் யசோதாவும் அவந்திகாவும் ஒரு கோவிலில் சந்திக்கிறாங்க. 5ஆம் பாகத்தில் ஒரு கேஸ் விஷயமா அர்ஜுன் மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போது அவந்திகாவை பார்க்குறான். 6ஆம் பாகத்தில் அவந்திகா அந்த கேஸ் விஷயத்தில் அர்ஜுனனுக்கு உதவி செய்கிறான். 7ஆம் பாகத்தில் அர்ஜுன் அவந்திகாவின் மீது காதல் கொள்கிறான். இப்போது நான் 8வது பாகம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அர்ஜுனனும் அந்த கொலை கேஸ் விஷயமாக தனக்கு கிடைத்த ஆதாரங்களை கொண்டு விசாரித்து கொண்டே தான் இருந்தான். AND என்றால் என்ன அர்த்தம்? 3ஐயும் சேர்த்து பார்த்தால் ஆங்கிலத்தில் அண்டு என்று வருகிறது. தமிழில் பார்த்தால் மற்றும் என்றும் வருகிறது. அப்படின்னா இன்னமும் கொலைகள் நடக்குமா? என்ன பண்ணுறது என்று ஒன்றும் புரியாமல் குழப்பமடைந்தான். 3ஆவதாக இறந்தவன் ஒரு கல்லூரி மாணவன். அவனுடைய பெயர் உதயமூர்த்தி. அவனுக்கும் இதற்கு முன்னாடி இறந்தவங்களுக்கும் கூட எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படி சம்பந்தமே இல்லாதவங்க எங்கே, எப்படி, எந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே. இது வரைக்கும் நான் கேஸ் பார்க்க ஆரம்பித்து இந்த அளவுக்கு ஒரு சிக்கலான கேஸ் வந்ததே இல்லை. இப்போது தான் இப்படி வந்திருக்கு. இந்த கேஸை எப்படி பிரித்து மேய்ஞ்சாலும் தகவல் ஒன்றும் சரியாக கூட கிடைக்க மாட்டேங்குது என்று அர்ஜுன் தன் தலையை பிடித்து கொண்டான். அப்போது யசோதா அறைக்குள் உள்ளே வந்து, அர்ஜுன், இந்தா நீ கேட்ட மாதிரியே உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்தா குடி என்றாள். அர்ஜுனனும் தேங்க்ஸ்மா என்று கூறி அந்த காஃபியை குடித்தான். என்னடா ஏதோ பெரிய யோசனையாகவே இருக்க, வீட்டுக்கு வந்தா கேஸை பற்றி எதுவும் நினைக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடு, சரியா? நீ இன்னைக்கு வீட்டில் தானே இருக்க போகிற. நான் மார்க்கெட் வரைக்கும் போய் காய்கறிகளெல்லாம் வாங்கி கொண்டு உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு தரேன் என்று கூறி வெளியே சென்றாள் யசோதா. காய்கறி மார்க்கெட்டில் அவந்திகா அந்த வார்டன் மேடத்துடன் சேர்ந்து கொண்டு ஆசிரமத்திற்கு தேவையான காய்கறிகள் நிறைய வாங்கி கொண்டிருந்தாள், 2-3 பைகளில். யசோதாவும் அதே மார்க்கெட்டில் இன்னொரு பக்கத்தில் தன் மகன் அர்ஜுனனுக்கு மிகவும் பிடித்த காய்கறிகளாக பார்த்து பார்த்து வாங்கி கொண்டிருந்தாள். திடீரென்று அந்த சமயத்தில் இரு கோஷ்டிகளிடம் ஏதோ கலவரம் ஏற்பட்டு கடைகளை அடித்து நொறுக்கி மூடிக்கொண்டே வந்தார்கள் சில மனிதர்கள். யசோதாவும் இதனை பார்த்து விட்டு ஆரம்பிச்சிட்டாங்களா, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை என்று காய்கறி பையை கீழே வைத்து விட்டு ஆட்டோவை கூப்பிட ஆரம்பித்தாள். அப்போது யசோதாவின் அந்த பைக்கு அருகிலே ஆசிரமத்தின் மற்ற காய்கறி பைகளை வைத்த அவந்திகா அங்கே நின்று கொண்டிருந்த இருவரை பார்த்து, நீங்கள் அங்காளம்மன் கோவிலில் வேலை செய்கிறவர்கள் தானே? இன்றைக்கி ஏதோ உங்கள் கோவிலில் அன்னதானம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். காய்கறி எல்லாம் வாங்கிட்டீங்களா? இங்கே கலவரம் வேறு நடந்து கடையெல்லாம் மூடிட்டுருக்காங்களே என்று கேட்க, இல்லைம்மா, நாங்கள் காய்கறிகள் வாங்க வந்த நேரத்தில் தான் திடீர்னு கலவரம் ஏற்பட்டு கடையெல்லாம் மூடிட்டாங்க.
எல்லோரும் கடையை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே கோவிலில் வேற சமையல் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜனங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. இங்கே மட்டும்தான் இப்படியா, இல்லை மற்ற இடங்களையும் கலவரமா, எங்களுக்கு ஒன்றும் புரியலம்மா என்று கவலைப்பட்டார்கள். உடனே அவந்திகா அந்த வார்டனிடம் பேசி அவர்களை சமாளிக்க வைத்து, பரவாயில்ல, நாங்கள் வாங்கின காய்கறிகளை கொண்டு போய் உங்கள் கோவிலில் அன்னதானம் செய்யுங்க. இன்றைக்கு ஒரு நாள் தானே நாங்கள் ஆசிரமத்தில் இருக்கின்ற காய்களை வைத்து நாங்கள் ஒரு மாதிரியாக சமாளித்து கொள்கிறோம் என்று கூறி அவளின் காய்கறி பைகளோடு சேர்த்து அவசரத்தில் அருகில் இருந்த யசோதாவின் காய்கறி பையும் எடுத்து கொடுத்து அவர்களை வண்டியில் அனுப்பவும் ஆட்டோவை அழைத்துவிட்டு அங்கே வந்த யசோதா காய்கறி பையை தேடி அதனை அந்த பெண் யாரிடமோ வண்டியில் கொடுத்து அனுப்புவதை பார்த்துவிட்டு, ஏ பொண்ணே, ஏன் என் காய்கறி பையை அவங்கக்கிட்ட கொடுத்த என்று சத்தம் போட்டாள். அப்போதுதான் திரும்பி பார்த்த அவந்திகா யசோதாவை பார்த்ததும் பயந்தே போனாள். ஐயோ, சாரி மேடம், நான் உங்கள் பையையும் சேர்த்து கொடுத்துட்டேன் போல இருக்கு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு வேறு காய்கறிகள் வாங்கி தருகிறேன் என்று கூறி சுற்றும் முற்றும் பார்த்தவள் அப்படியே தலையை குனிந்து கொண்டாள். அவந்திகா, எப்படி வாங்கி தருவ? நீ சொன்ன உடனே கடையெல்லாம் திறந்துடுவாங்க. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து என் பையன் வீட்டில் அதிசயமாக இருக்கான். அவனுக்கு பிடிச்ச மாதிரியான காய்கறிகளை ஆசையாக வாங்கி சமைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நீ அன்றைக்கி அப்படித்தான் என் பையன் பேரில் அர்ச்சனை பண்ண விடாமல் பண்ணேன். இன்னைக்கு அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் பண்ணிட்டேன் உன்னை என்று திட்டி தீர்த்தாள். சாரி மேடம், நான் வேணும்னா உங்கள் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள் யசோதா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அது என்ன கையில் சாப்பாடு கூடையா என்று கேட்டாள் யசோதா. ஆமாம் மேடம், என் கையால் பண்ணினது வெறும் புளி சாதமும் உருளைக்கிழங்கு அவியலும் தான் செய்திருக்கேன் என்றாள் மெதுவாக அவந்திகா. அதனால் என்ன, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்ற மாதிரி தானே செஞ்சிருக்க. என் பையன் வேற பசி தாங்க மாட்டான். அதை இப்போதைக்கு அவன் என்கிட்ட கொடு, என் பையன் இதை சாப்பிடட்டும், நைட்டுக்கு ஏதாவது டிஃபனை பண்ணி நான் சமாளிச்சுக்கிறேன் என்று அவளிடம் சாப்பாடு கூடைய வாங்கி ஆட்டோவில் ஏறி சென்றாள் யசோதா. என்ன அவந்திகா, அவங்க உரிமையோடு உன் சாப்பாடு கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்று வார்டன் கேட்க, பரவாயில்ல விடுங்க மேடம், அதனால் அவங்க பையனுக்கு பசி தீர்த்தால் போதும் என்று கூறினாள் அவந்திகா. வீட்டில் அர்ஜுன் அம்மாவின் வருகைக்காக காத்திருந்து யசோதா வருவதை பார்த்ததும், என்னம்மா இவ்வளோ லேட்டாக வர, நீ எப்போ சமைச்சி நான் எப்போ சாப்பிட்றது என்றான் அர்ஜுன். இருடா, புலம்பாத, வர வழியில் டிராஃபிக் வேற, காய்கறி கடையிலையும் ஒரே கலட்டா, எந்த காயும் வாங்க முடியல. இந்தா, இதில் உனக்கு சாப்பாடு இருக்குது, சாப்பிடு என்று டிஃபன் பாக்ஸை தந்தார். என்னம்மா இது, சின்ன டிஃபன் பாக்ஸாக தர, அப்படி என்னதான் இருக்குது இதில் என்று திறந்து பார்த்தவுடன், அடேங்கப்பா, வாசனையே இவ்வளோ அருமையாக இருக்குது என்று கூறி ஆசையாக சாப்பிட்டான் அர்ஜுன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆமாம், நீ இதை எந்த கடையில் வாங்கின என்று கேட்டான். இப்போ தான் புதுசாக ஒரு அம்மன் கோவில் திறந்துருக்காங்க, அந்த அம்மன் கொடுத்த பிரசாதம்தான், அது சாப்பிடு என்றாள் யசோதா. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குமா என்று கூறி அனைத்தையும் சாப்பிட ஆரம்பித்தான் அர்ஜுன். அவன் சாப்பிடுவதை பார்த்ததும் யசோதாவுக்கும் ஆசை வந்தது. டேய், எனக்கும் கொஞ்சம் தாடா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்குறேன் என்றாள்.
சாரிம்மா, நீ என்கிட்ட எதை வேணும்னாலும் கேளு, ஆனால் இதை மட்டும் கேட்காத, எனக்கே பத்தலை, இன்னும் தந்தா கூட நான் நிறைய சாப்பிடுவேன் என்று கூறி அந்த புளி சாதத்தையும் உருளைக்கிழங்கு அவியலையும் நன்றாக சாப்பிட்டு முடித்தான். யசோதாவும் ஆடாடா, கோபத்தில் மறுபடியும் அந்த பொண்ணு பேரை கேட்காம வந்து விட்டோமே என்று தன் மனதுக்குள் சொல்லி வருத்தப்பட்டாள். இத்துடன் என்னுடைய 8வது பாகத்தை முடித்து கொள்கின்றேன். மீண்டும் 9வது பாகத்தில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.